வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, மியூசிக். அதாவது இளையராஜாவோட மியூசிக். எனக்கு வந்து இளையராஜாவோட பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆம், ஆனா இந்த என்ன சொல்லுவாங்க, நான் ரஜினி ஃபேனு. ஆனா கமல் படம் தான் நெறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் அதிகமா கேட்டது வந்து ரஹ்மானோட சாங்ஸ் தான். ரஹ்மானோட சாங்ஸ் மொத்தம் நெறைய சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பேன். இளையராஜா பாட்டு வந்து அ எல்லா பாட்டுமே எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் எனக்கு இல்ல. ஆனா அ கேட்குற சில பாடல்கள் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி கனெக்டடா ஃபீல் ஆகும். அ என்ன சொல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பொறக்கறதுக்கெல்லாம் முன்னாடி அவரு டியூன் பண்ணி வச்ச பாடல்கள்லாம் இன்னைக்கும் நம்ம கேட்கல. ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து ஒரு ஒரு டச்சிங் ஃபீலோட அவருடைய பாடல்கள் இருக்க மாரி நான் உணர்ந்திருக்கேன். மத்ததெல்லாம் நல்ல மியூசிக், சிறந்த இசை அதெல்லாம் ஓகே. எல்லாருமே பெஸ்ட்டு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு என்னமோ இளையராஜாவோட பாடல்கள்ல தான் ஒரு சோல் இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதாவது ஒரு உயிர் இருக்கிற மாரி எனக்கு தோணும். அது எனக்கு சொல்லலாம் தெரில. எப்பயுமே அது வந்து தோணியிருக்கு. இளையராஜாவோட பாடல்கள்னா அப்படி இருக்கும் அப்படின்ற மாரி. எல்லா பாடல்களும் நீங்க கேட்டுருக்கணும்லாம் அவசியம் இல்ல. அ சில பாடல்கள், சில வரிகள் அல்லது அந்த வரிகளும், அந்த இசையும் சேர்றப்ப தர அந்த ஃபீல் அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு மாரி மெய்மறந்து போக வைக்கக்கூடிய ஒரு இசையா அது இருக்கும். எனக்கு நெறைய பாட்டு பிடிக்கும். அ நெறைய பாட்டுனா என்ன, அதான் என்ன இளையராஜா பாட்டு எது கேட்டாலும் நான் சொல்லிருவேன் அந்த மாரிலாம் இல்ல. அதை தாண்டி எனக்கு நான் கேட்டதில எனக்கு நெறைய பாடல்கள் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அ அதில ஒரு பாட்டு தான் "தென்றல் வந்து தீண்டும்போது". அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, எப்போ கேட்டாலுமே அப்படியே மெய்மறந்து போற மாரி இருக்கும். அதுவும் அதில ஒரு சில வரிகள் வரும். "ஓட நீரோட இந்த உலகம் அது போல, ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்களே". இது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் காலா படமா, கபாலி படமான்னு தெரியல. அதில கபாலி தான். அதில வந்து அந்த படம் நான் தியேட்டர்ல பார்க்கையில இந்த 2 வரிகள் மட்டும் அங்க பின்னாடி வரும். அப்போ தான் இந்த பாட்டு நான் நெறைய தடவ கேட்டுருக்கேன். பட் அத ரொம்ப கவனிச்சு அந்த மாரிலாம் கேட்டதில்ல. அந்த ஸ்க்ரீன்ல அப்போ பார்க்கையில எனக்கு இந்த இளையராஜா பாட்டுல இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி டக்குனு எனக்கு மைண்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வரிகளோடையும், இந்த என்ன சொல்ல, இந்த வரிக்கான அர்த்தம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. லைக் இந்த இந்த டியூன் கரெக்ட்டா இந்த லைன்ஸ்லாம் வரப்போ எனக்கு அப்படியே என்னையும் அறியாம ஒரு மாரி கண்ணே கலங்கிரும். அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கமல்ஹாசனோட சேர்ந்து இளையராஜா ஒர்க் பண்ண எல்லா பாட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் நெறைய பாட்டு வந்து கமல் அவர்களே பாடியிருப்பாரு. எல்லா பாட்டும் அவரே நெறைய பாடியிருப்பாரு. அம் அது அவங்களுக்குள்ள பாண்டிங்னாலயா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க அந்த "உன்ன விட" அந்த சாங் இருக்கும் இல்லையா? வ விருமாண்டி படத்தில வரும். அது வந்து ஸ்ரேயா கோஷலும், கமலும் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா கோஷல் அவங்களுக்கு வந்து தமிழே தெரியாது இல்லையா? அவங்க பெங்காலின்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஆனா வந்து அந்த என்ன அந்த "யாரும் இல்ல, எவளும் இல்ல" அப்படி சொல்லி அந்த ஒரு வட்டார மொழியில வர்றத கூட அவங்க அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. ஓகே, கமிங் பேக் ஸ்ரேயா கோஷல் ஓகே, அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த பாட்டும் வந்து என்ன சொல்ல, அ ஒரு மாரி மனசோட கலந்த ஒரு பாட்டு மாரி தான் எனக்கு. அதில ரொம்ப பிடிச்ச வரிகள் அப்புட்னா, "வாக்குப்பட கெடச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி, சாதி சனமெல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரம் உடனே தந்தாண்டி, உன்ன விட". அப்படியே அது அவங்க ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில ஒரு "உன்ன விட", கமல் வாய்ஸில ஒரு "உன்ன விட" வரப்போ, அந்த அந்த "காட்டுமணி காலைங்க கழுத்து வலி" அப்படி சொல்லி அந்த அப்போ வந்து மாடு போகும். அந்த அந்த சத்தம்லாம் குடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு மாரி ஒரு ஃபீல். அதெல்லாம் வந்து லைக் என்ன கேட்கறதுக்கு இனிமையா இருக்குன்றத தாண்டி ஒரு ஃபீல் குடுக்குற மாதிரியான பாடலா அது இருக்கும்.
அப்புறம் கமல், இளையராஜா பாட்டு பத்தி சொல்லணும்னா, தேவர் மகன் சொல்லாம இருக்கவே முடியாது. அதில ரொம்ப நான் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதுலயும் அந்த கமல் பாடியிருப்பார் இல்லையா? "இஞ்சி இடுப்பழக" கமலும், ஜானகியும் பாடியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதில வந்து ஆக்சுவலி அது வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமல் முன்னாடி அந்த பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கமல், ரேவதி 2 பேரோட ஆக்டிங்கும் சரி, அதில வர அந்த டயலாக்ஸும் சரி, நீங்க போட்டு பாருங்க. வீடியோ சாங்கா அது போட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில அதெல்லாம் வரும் இல்லையா? அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு கமல். சொல்லி அது ஒரு மாரி நல்லாயிருக்கும். அப்புறம் "மறக்க மனம் கூடுதில்லையே ரைட்" அப்படின்னுவாரு. அந்த ரைட்லாம் வந்து அப்படியே கமல், கமல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது ரேவதியும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. "மறந்துருவேன் நீங்களே" அப்படி சொல்லி வரும். அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில நீங்க எல்லாருமே இந்த வரிய கேட்டிருப்பீங்க. நெறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. ஆனா, அதுவும் ரொம்ப என்ன சொல்ல ஸ்டேட்டஸ் வச்சு கிரிஞ்ச் ஆனா கூட, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் குடுக்குற ஒரு வரிகள் தான். "உன் கழுத்தில் மாலையிட, உன்னிரண்டு தோளத் தொட, என்ன தவம் செஞ்சேனோ ஏன் மாமா, வண்ணக்கிளி கையத் தொட, சின்ன சின்ன கோலமிட, உள்ளம் மட்டும் வலியே மானே, உள்ளம் மட்டும் வலியே மானே வா." இதெல்லாம் வந்து இது கிரிஞ்சுன்னு நெனச்சா கூட, இது திரும்ப திரும்ப இந்த பாடல், இந்த வரிகள்லாம் வந்து கிரிஞ்சா இருந்தா கூட, ஆனா கூட இது வந்து எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா தான் இருக்கும். அப்புறம் கமல் பாடிய இளையராஜா பாட்டுல இன்னொரு முக்கியமான பாட்டா நான் நினைக்கிறது, "நினைவோ ஒரு பறவை." இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த படம். எவ்வளோ நான் பொறக்கறதுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் ஒரு யங் கமலஹாசன் மேபி அவரோட 25-35 அந்த ரேஞ்சில அவரோட ஏஜ் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இருக்கிற கமலோட வாய்ஸு, இந்த அதெல்லாம் இல்லாம ஒரு யங்கான கமலோட வாய்ஸ்ல இந்த பாட்டு இருக்கும். அது ஒரு மாரி என்ன சொல்ல, ரொம்ப ஒரு ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு வாய்ஸு, நல்ல ஒரு எமோஷன். அம் அது கமல் வாய்ஸ்ன்னே நம்மளால நெறைய நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு பாட்டு அது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது மறக்கும் தன் உறவை. அதுக்கப்புறம் 3ஆம் முறை படத்த சொல்லலாம். அது வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு படம். லெஜெண்டரியான ஒரு மியூசிக் எல்லாமே அதில இருக்கும். அண்ட் அதில வந்து இந்த "கண்ணே கலைமானே" பாட்டு எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேவரைட்டா இருக்கும். அண்ட் அது வந்து அ என்ன சொல்ல, கண்ணதாசன் அவர்கள் எழுதின கடைசி பாடல் அது. அதில வந்து அந்த பாட்ட நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில ஒர்க் பண்ண எல்லாருமே லெஜெண்ட்ஸா இருப்பாங்க. பாலு மகேந்திரா ஆகட்டும், கமலஹாசன், அதுக்கப்புறம் அத பாடுன யேசுதாஸ், எழுதினது வந்து அ கண்ணதாசன் அண்ட் அஃப்கோர்ஸ் இசை வந்து இளையராஜா. இந்த மாரி ஒரு ரொம்ப முக்கியமான அவங்கவங்க துறையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு அத சொல்லலாம். அ அது அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அத விட எனக்கு இன்னொரு அது வந்து கொஞ்சம் ஒரு சோகமான ஃபீல் குடுக்கும் இல்லையா? அதுவும் "ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, உனக்கே உயிரானேன் இந்நாளில் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி." அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு மாரி அழுக வர வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே படத்தில வந்து ரொம்ப ஒரு பெப்பியா என்ன சொல்ல, ஒரு மாரி ஜாலியான ஒரு மூட் குடுக்குற மாரி ஒரு பாட்டு வந்து அந்த "பூங்காற்று புதிதானது." என் பையனுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான சாங் இது. அ எப்பயுமே "பூங்காற்று பாடு, பூங்காற்று போடு" அப்படி சொல்லுவான். நான் டிவி ஆன்ல இல்ல அப்படின்னா, என்னைய வந்து பாட சொல்லுவான். ஒருவேள நான் ஆன் பண்ணி அதில பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அ என்னைய பாடாதன்ருவான். "நீ வாய மூடுன்ருவான்." பூங்காற்று போடுன்னுவான். நான் போட்டுட்டேன் அப்படின்னா, நானும் சேர்ந்து சும்மா பார்க்குறப்ப பாடுவேன். "அம்மா" அப்படி சொல்லிட்டு வாய மூடிட்டு
மூடிட்டு அவன் அந்த பாட்ட மெய்மறந்து கேட்பான். அண்ட் அந்த பாட்டு வந்து அவனுக்கு நான் கூட சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்கான் அப்படிதான் நினச்சேன். சில சமயம் நான் நோட் பண்ணி பார்க்குறப்போ அவனே அந்த பாட்டு பாடுறான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லைக் பாடுறான்னா என்ன, ஒரு மழலையில அவனுக்கு தெரிஞ்ச அதில உள்ள அந்த வரிகள், அந்த டொன் டோடம் அந்த மியூசிக் குடுக்குறது, அப்புறம் நடுவுல உள்ள வரிகள்லாம் நான் ஒண்ணு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா, அவன் அடுத்த வார்த்தை சொல்றான். அந்த அளவுக்கு லைக் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு அது கனெக்டடா இருக்குது. நான் வந்து பாண்டிச்சேரியில ஒரு மால்ல வந்து இந்த மாரி பாடிட்டுருந்தாங்க. லைக் ஒரு இது மாரி வச்சு அந்த மால்ல இருந்ததுல. அவங்க வந்து நான் போய் கேட்டேன். என் பையன் அத பார்த்துட்டே இருந்தான். நானும் அத பார்த்துட்டு இருந்தேன். நெறைய பாட்டு பாடுனாங்க. அங்க வந்து நான் போய் கேட்டேன். நான் ரெக்வெஸ்ட் பண்ற பாட்டு நீங்க பாட முடியுமான்னா, சொல்லுங்க அப்டின்னாங்க. இந்த மாரி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பூங்காற்று புதிதானது பாடுங்க அப்டின்னு நான் சொன்னேன். அவங்க இல்ல அ இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது வராது. அந்த மியூசிக்லாம் அந்த ஒரு கவுண்டமணி காமெடியில வர மாதிரி தான். இதுல அது வராது அப்டின்னா, அது எப்படிண்ணே வராது அப்டின்ற மாதிரி அந்த மாரி தான். இல்ல நீங்க ஒரு 2 லைன்னாவது நீங்க பாடுங்களேன் அப்டின்ற மாரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டிலாம் நான் சொன்னேன். அ அவர் வந்து இல்லைங்க நான் வேற பாட்டு பாடுறேன்னு வேற ஏதோ பாட்டு பாடுனாரு. ஆனாலும் இவன் அதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகல. சரி ஓகேன்னு அப்புறம் இந்த பாட்டே பாடுறேன் அப்படின்னு அவர் பாடுனாரு. ஆனா அவர் சொல்லயிலயே வந்து இந்த மாரி ஒரு 2 இந்த ஏஜ்ல இருக்கிற பையன் வந்து இளையராஜா பாட்ட கேட்டு அதுவும் இந்த பாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த பாட்டு ஒரு பையனுக்கு பிடிக்கும்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே பாடுனாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு மாரி ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கிற மாரி எனக்கு தோணும். அதில ரொம்ப பிடிச்ச அ ஒரு வரிகள்னா, "நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால், நீ எந்தன் உயிரன்றோ பூங்காற்று." அந்த டொன்டாடம் அதுவும் தான். ரொம்ப அதுவும் அந்த "என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ" அந்த லைன்ஸ்லாம் எனக்கு என்ன சொல்ல, அதெல்லாம் ரொம்ப கனெக்டடா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். நான் இந்த கனெக்டட்ன்ற வார்த்தை நெறைய சொல்றேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அது வந்து ஒரு 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 மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு பாட்டும். சடனா அதுலேருந்து ஒரு வேற டோனுக்கு சடனா மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்பெஷலா இருக்கும். நமக்கு அதோட நம்ம என்ன சொல்ல, அதோட வரிகள், அதோட சிச்சுவேஷன் எதோடையுமே நம்ம ரிலேட்டடா இல்லன்னா கூட, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு உணர்வ வந்து நமக்கு தரும். டக்குனு ஒரு மாரி கண்ண கலங்க வச்சுரும் சில விஷயம்லாம், சில பாடல்கள்லாம். அப்படி நான் கேட்ட ஒரு அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி வாடுமே, கண்களில் மௌனமோ கோவில் தீபமே, ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே, மார் மீது பூவாகி விடவா விழியாகி விடவா, நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலுருதேயோ பூவும் மாலானதே. இந்த பாட்டு வந்து என்ன படம் எதுவுமே எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரர் மாரி ஒருத்தர் உட்காந்து பாடிட்டுருப்பாரு. எனக்கு அது என்னன்னே தெரியாது. ராதா மட்டும் எனக்கு தெரியும் இதில வருவாங்கன்னு. அந்த ஹீரோலாம் எனக்கு யாருன்னே தெரியாது. இது கதை என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த பாட்டு மட்டும் அவ்ளோ பிடிக்கும். இந்த பாட்ட பத்தி பேசையில ஒரு தடவ ஏதோ ஒரு ஷோல வைரமுத்து சொல்லியிருந்தாரு. இது வைரமுத்துவோட வரிகள். அதில வந்து இது வந்து ஜானகி பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. அதில வந்து "விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி வாடுமேன்னு" எழுதியிருப்பாரு. இந்த இந்த வரிகள் எழுதிட்டு இவங்க பாட சொல்றப்போ, அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருக்கிற யாரோ சொன்னாரு. யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து சொன்னாங்களாம். இது வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த விதவையாகி போகுமே அப்படின்ற வார்த்தைகள், அந்த வரிகள் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. வேற ஏதாவது போட்டுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல இந்த இந்த தமிழ் சொற்கள் வந்து ஜானகி அவர்களோட குரல்ல, இளையராஜாவோட இசையில வரையில ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா இந்த வரிகள் நல்லா இருக்கும். நீங்க அவங்கள பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அ அதுவும் பாடி ஓகே. இந்த பாட்டுலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரெக்கார்டிங் ஸ்டூடியோல ஜானகி திரும்ப இன்னொரு பாட்டு பாட வரப்போ, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அ அவங்க அங்க விதவையா நின்னு பாடுனாங்க. அந்த பாட்ட, அடுத்த பாட்ட அப்படின்றப்போ இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். அந்த ஸ்டுடியோல இருந்தவங்க இவர பார்க்குறப்போ, "அன்னைக்கே சொன்னேன்ல, நீ தான் இப்படி எழுதிட்ட" அப்படின்னு நீ தான் காரணம்ன்ற மாரி அப்பலாம் யாரும் கேட்கல. பட் அவருக்கு அந்த மாதிரியான ஃபீல் வந்து குடுத்துச்சாம். இதே இதில இந்த வரிகள ஒரு அ முன்ன பாடுனவங்க, நெத்தியில குங்குமத்தோட பாடுனவங்க, இப்ப வந்து கணவன இழந்து விதவையா நின்னு பாடுறாங்க வேற ஒரு பாட்ட அப்படின்னு நெனைக்கையில அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுச்சாம். ஸோ வந்து அந்த அந்த பாட்டுக்கு அப்புறம், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பாடல்கள்ல வந்து நெகட்டிவான வார்த்தைகள வந்து தவிர்த்துட்டாரு, அப்படின்ற மாரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அ ஒரு ஒரு படம் ரஜினியோட படம்னு நெனைக்கிறேன். ஆமா. ரஜினி படத்தில வந்து ஸ்ரீதேவி வந்து பாடகியாவே நடிச்சிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த "காற்றில் எந்தன் கீதம்" அந்த பாட்டுலாம் வரும் இல்லையா? அந்த படம். அதில வந்து அந்த ஒரு இனிய மனது அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில வந்து ஜீவமானது இசை நாதம் என்பது முடிவில்லாதது வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது ஆ எண்ணத்தின் ராகத்தின் மின்சாரங்கள் என்னுள்ள மௌனத்தின் சங்கமங்கள் இணைந்தாடுது இசை பாடுது ஒரு இனிய மனது இசையை அணைத்துச் செல்லும் இன்பம் புது வெள்ளம். இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். காற்றில் எந்தன் கீதம் விட இது வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில தான் அந்த ஆசைய காத்துல தூதுவிட்டு கூட வரும். இதுவரை நான் உங்களுக்கு சொல்ற இந்த பாட்டுலாம் ஒரு வேற மாரி ஒரு டோன்னா, ஆசைய காத்துல தூதுவிட்டலாம் வேற லெவல் அந்த பாட்டுலாம். அது என்ன சொல்ல ஒரு மாரி ஆன்னு ஆரம்பிப்பாங்க. அ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. 7Gன்னு நெனைக்கிறேன். அந்த படத்தில அந்த படம் ஞாபகம் தான் வரும். இப்போலாம் எனக்கு அந்த பாட்டு கேட்குறப்போ, அதில அந்த கலாய்ச்சு ஒரு காமெடி வரும். அது நல்லா இருக்கனால அது ஞாபகம் வரும். பட் இந்த பாட்டு வந்து நீங்க ஃபுல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில வந்து நேசத்தில வந்த வாசத்தில நெஞ்சம் பாடுது ஜோடிய தேடுது பிஞ்சும் வாடுது வாடையில கொஞ்சம் ஜாடைய போடுது பார்வையில் சொந்தம் தேடுது மேடையில ஆசைய காத்துல தூது விட்டு அந்த மியூசிக் தான் டன் டக்கு டக்குன்னு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பாட்டும். அதுக்கப்புறம் கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கைதீண்டு போதும் பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மலை என் ஆவி நீயே தேவி. அதில் எனக்கு அந்த இதுதான் ரொம்ப பிடிக்கும். செந்தாமரை செந்தேன் மலை என் ஆவி நீயே தேவி அப்படின்றப்போலாம் செம்ம இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து எனக்கு முன்னெல்லாம் எனக்கு அவ்வளோவா இந்த பாட்டு நம்ம ரொம்ப கேட்டதில்லை. அந்த ஆரம்ப வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜராஜ சோழன் நான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் அதை கேட்டது கிடையாது. ஓகே நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ரொம்ப ஆழ்ந்து கேட்டது கிடையாது. ஒரு நாள் வந்து எதேர்ச்சையாக ஜிம்மில் நடந்துகிட்ருக்கப்போ இந்த பாட்டு ப்ளே ஆச்சு. அப்போ தான் எனக்கு அதுவும் இப்போது அந்த அலெக்சாண்டர் அவரோட இதுலலாம் அந்த இதுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ஸாவ பாடியிருப்பாரு. அதை
அடிக்கடி நான் கேட்டிருக்கேன். ஆனா இது வந்து அ அந்த வரிகளும் அதுவும் அந்த "செந்தாமரை செந்தேன் மலை" அப்படி வரையிலலாம் வந்து ச்சே! இப்படிதான் இருக்கணும். பாட்டுன்னா இப்படிதாங்க இருக்கணும். அப்படின்ற மாரிலாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபீல் குடுக்கறக்கூடிய இன்னொரு பாடல் வரிகளும் இருக்கு. அதுவும் இளையராஜாவோடது. அது என்னன்னா, கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ணப் பண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இன்பக் கல்லில் ஊறுதே, காதல் என்னும் ஓ காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசைக்குயில் கொஞ்சுதம்மா, இவள் வண்ணக்கோடி சின்னம் தேடி மின்னும் தோளில் கன்னம் கூட சிந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ, அந்த சொர்க்கங்கள் மலர்ந்ததோ ராதிகா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். அதெல்லாம் வந்து அவங்க நல்லா ஒரு என்ன சொல்ல பழைய ராதிகாவா, அதாவது முன்னாடி சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் தான் நினைக்கிறேன் இது. அதுவும் பார்க்கையில எனக்கு அந்த சொர்க்கங்கள் மலர்ந்ததோன்னு வரப்போ அதுவும் அப்படிதான் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். சடனாக ஒரு அழுத்தத்தோட ஒரு மாரி மியூசிக் வர மாரி தோணும். அப்புறம் வந்து ரஹ்மான் வரதுக்கு முன்னாடி வர மணிரத்னமோட படங்களுக்கு இளையராஜா மியூசிக் தான். அதில் எக்கச்சக்க பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நம்ம எல்லாருமே 96ல் பார்த்துருப்போம். யமுனை ஆற்றிலே அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, அந்த யமுனை ஆற்றிலே பாட்டு அதில் உள்ள பாடல்கள் அதெல்லாம் விட்டுருங்க. அதில் வந்து ஒரு பிஜிஎம் வரும். லைக் அந்த பிரேக்கப் பண்ண வைக்குவாங்கல்ல, ரஜினியும் சோபனாவும் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்னு வந்து சோபனா சொன்னோன்னே, நானும் அவன் பின்னாடி சுற்றினேன், நானும் அவனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ரஜினியும் அது சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாருங்க. ரஜினியா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எனக்கு. ஏன்னா மற்ற படங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதில் வந்து அவங்க விட்டுட்டு போனோன்னே அந்த மியூசிக் வரும் இல்லையா, அதுவும் சரி. அப்புறம் அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அதோட பிஜிஎம் வரும். அது வந்து ஒரு மாதிரி மெய் மறக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப அவங்க மீட் பண்ணிக்கலையும் வரும். அவங்க வந்து சோபனா வந்து அரவிந்த் சாமியை கல்யாணம் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இவர் வந்து கலெக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வருவார். அப்போது தன்னோட காதலி இன்னொருத்தவங்களோட மனைவியாக இருக்கையில் பார்க்குறப்போ அப்பையும் அந்த மியூசிக் வரும். அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, பார்க்கையில வந்து அந்த ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கதை பார்க்குறோம். ஒருத்தர் 2 பேர் லவ் பண்ணாங்க, வேறு வேறு கேஸ்ட்டு அப்படின்றனால அவங்க அப்பா ஒத்துக்கல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, பிரேக்கப் ஆகுறாங்க. அந்த சீன்லேயே வந்து ரொம்ப அந்த சூரியன் கரெக்டாக சன்செட் ஆகுறப்போ பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சன்செட்டும் ரஜினியோட ஃபேஸும் காட்டுவாங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 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 சீனோட எனக்கு அந்த அளவுக்குலாம் படம் எப்படி என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரஜினியோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இளையராஜாவோட மியூசிக் நல்லாயிருக்கும். எல்லாமே அந்த பிஜிஎம்லாம் வந்து அப்படியே கண் கலங்க வச்சுரும். அவர் வந்து போடி போ அப்படி சொல்கிறார். அந்த போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, குரல் நடுக்கத்தோடு சொல்லியிருப்பார் ரஜினி. ஸோ அந்த பிஜிஎம் வந்து எனக்கு அதில் உள்ள பாடல்களை தாண்டி அந்த பிஜிஎம் வந்து அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியோட பிஜிஎம் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் லேட்டரா வரப்போ இந்த "உன்ன நெனச்சு நெனச்சு" இப்ப அந்த பாட்டு இருக்கு இல்லையா? மிஷ்கினோட படத்துல. அதுவும் வந்து இளையராஜா தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்ல, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இதுவும் வந்து ஒரு ஹிட்டான சாங் தான். இதுவும் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாங் தான். அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் மேனன் ஒரு படத்துல இளையராஜா மியூசிக் அதுதான் வந்து ஒரு கம்பேக் மாரி அ ஒ ஃபுல்லா அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்ற மாரி வந்தது. அதில வந்து பாட்டெல்லாம் நல்லாதாங்க இருக்கும். அந்த அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி அதெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா அந்த படத்தில எதுக்கெடுத்தாலும் பாட்டு, என்னத்துக்குனாலும் பாட்டு, எந்திரிச்சா பாட்டு, நின்னா பாட்டு, நடந்தா பாட்டுன்ற மாரி கோவத்த வெளிப்படுத்த பாட்டு, லவ்வ வெளிப்படுத்த பாட்டு, காலேஜில ஒரு பாட்டு இப்படி இளையராஜா ரொம்ப நாள் கழிச்சு கூட்டு வந்து இத வந்து கடுப்பாக்கி வச்சிருப்பாரு. என்ன இப்ப ஓகே பாட்டு நல்லாயிருக்கும். ஆனா படம் பூரா பாட்டா இருந்ததுன்னா, நமக்கு எப்படி அத ரசிக்க தோணும்? அந்த மாதிரி அவர கூட்டு வச்சு கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காருன்ற மாரி தான் தோணும். கௌதம் மேனன் படங்கள்ல பொதுவாவே பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தான். அவரும் வந்து மேபி இளையராஜாவோட பாடல்கள ரொம்ப ரசிச்சிருப்பாரு போல இருக்கு. அதனால நான் படம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறேன். நீங்க பாட்டா போடுங்க அப்படி சொல்லிட்டு கதையோடவே சேர்ந்து பாட்டு வருமா, அதனால
அதனால எதுக்கு எடுத்தாலும் அதில பாட்டு வந்துட்டே தான் இருக்கும். அந்த அந்த சற்று முன்பு பார்த்த அந்த பாட்டெலாம் நீங்க தனியா கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கையில சமந்தா ஐ மீன் அந்த ஹீரோயின் வந்து அ வந்திருப்பாங்க. ஹீரோவோட கல்யாணத்துக்கு, லவ்வரோட கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ எதுக்குங்க பாட்டு? அப்படின்னு அந்த பக்கத்தில நிக்கையில ஒரு பாட்டு. ஃபோட்டோக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, அது அந்த அந்த இதுக்கு ஒரு பாட்டு. எல்லாத்துக்கும் பாட்டு. கோவப்பட்டா ஒரு பாட்டு. பெண்கள் என்றால் பொய்யா பொய் தானான்னு ஒரு பாட்டு. இந்த மாரி ரொம்ப பாட்ட போட்டு, இப்போ உள்ளவங்களோட கனெக்டட் இல்லாம ஆக்கிட்டாரு கௌதம் மேனன் தான் எனக்கு தோணும். ஸோ வாட்டெவர் எல்லாருடைய இசையுமே அவங்கவங்க பெஸ்ட்டு குடுத்துருப்பாங்க. எனக்கு இத தாண்டி நெறைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா, இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு மாரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஃபீல் குடுக்கும். ஏன் எதுக்குன்னே தெரியாம ஒரு சின்ன கண்ணீர் வர மாரியெல்லாம் எனக்கு சில சிச்சுவேஷன்ல இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு இளையராஜாவோட பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வாட்டெவர் அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல அவரோட கருத்துக்கள் அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லன்னு தான் நான் நெனைப்பேன் எப்பயுமே. ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம பார்க்குறப்போ, அம் ஹி இஸ் அ ஜீனியஸ். என்ன சொல்ல, எனக்கு சம்டைம்ஸ் வந்து இவர் ரொம்ப கர்வமா நடந்துக்கிறாரு, ரொம்ப தலக்கணம் பிடிச்சவரு அப்படின்ற மாரிலாம் எனக்கு நெறைய நியூஸ்லாம் பார்க்குறப்போ, எனக்கு அப்போலாம் என்ன தோணும்னா, இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸா இருக்காரு. இது இது கொஞ்சம் கூட இல்லன்னா எப்படி? அப்படின்ற மாரிலாம் எனக்கு கன்வின்சிங்காலாம் இருக்கும். அப்போலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அப்படிதான் தோணும். லைக் இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய இசை வந்து அ ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நெனைப்பேன். அந்த வளையோசை பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பாட்ட எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஃப்ளூட் உள்ளவங்க வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி மாத்துனாரு? அதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மைன்யூட்டா அந்த டடடா டடடடடா அந்த இதெல்லாம் வந்து அ ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து அத செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட அந்த என்ன சொல்ல, ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோல்ஃபுல்லா ஒரு மாரி அவங்க ரசனைக்கு இன்னும் மெருகேத்துற மாரி, ரொம்ப அவங்களுக்கு இதா இருக்கிற மாரி, அவங்களுக்கு உண்மையா அவர் ரொம்பவே அதுவும் அந்த இசைக்கு உண்மையா அவரு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா குடுக்குறாருன்னு தான் நான் நெனைப்பேன். வளையோசை கலகலன்னு பாட்டெல்லாம் வந்து அப்படியே வரும். கதுபுதுன்னு அப்படியே வேக வேகமா வரும். என் பையனுக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி பல பாடல்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். எனக்கு தெரிஞ்ச ஐ மீன் எனக்கு இப்போ ஞாபகத்துல வந்து சில பாடல்கள்லாம் நான் உங்க கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மொக்கையா பாடியிருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட் பத்தின கமெண்ட்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் இளையராஜாவோட ரசிகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? அல்லது வேறு யாராவது ஒரு இசையமைப்பாளரோட ரசிகராக இருந்தீங்கன்னா, அவங்களோட இசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இதெல்லாம் பற்றி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.